இங்கே குடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும், ஜேபியில் வந்திருக்காரு, கிருஷ்ணா வந்திருக்கான், அவங்களாம் அந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டட். அவங்க வந்ததும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இன்னொன்று, டான்ஸ் மாஸ்டர் வரும்போது அவர்கிட்ட வரும்போதே உள்ளே வரும்போதே சொல்லிட்டேன், இந்த மாதிரி பேண்ட் சட்டை போகலான்னு தான் வீட்டில் திட்டுறாங்க. யார் உண்மையில் அந்தளவுக்கு இருக்கு, அவர் போட்டால் தான் அழகாக இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதன். இன்னொன்று எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, மாஸ்டர்கிட்ட எல்லா அவர் படம் எடுத்தாருன்னா, அவர் படம் நடிக்கிறாருன்னா ஏதாவது ஒரு சாங்கில் வருவார், ஒரு சின்ன பிட்டாவது வருவார். அது எதுக்கு வராருன்னு எனக்கு தெரியாது. டே நீ ஒழுங்காக ஆட மாட்டேடா, எப்பயாவது நீ ஆடுறதை பார்த்துக்கிடான்னு அதுக்கு வராரா என்னன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப பிரமாதமாக செய்யக்கூடிய மனிதன். இப்போ கிருஷ்ணன் பேசும்போது சொன்னான், ராதாகிருஷ்ணன், இப்போ நீங்கெல்லாம் வந்து உண்மையில் இந்த காலத்தில் இவ்வளோ வேகமாக இருக்கணுன்றதை கற்றுக்கிட்டதே இவனுக்கிட்ட இருந்தான். ஏன்னா நாங்கள் எங்கே பழைய வந்தாலும் அப்படி வந்துக்கிட்டு போயிட்டுலாம் முடியாது. இப்போ தேவான சகோதரர்கள் இருக்காங்கன்னா நாங்களாம் ஒரு செட்டு தான் இல்லை, நாங்களாம் ஒரு பெரிய செட்டு. அப்போ சொல்லிட்டு இருந்தேன் ஜெயபிரகாஷ்கிட்ட, நாங்கள் ரொம்ப நல்லவங்க இல்லை, பட் இப்போ நல்லவங்களாகிட்டோம். ஏன்னா முடியாமைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை ஒன்றுமே சொல்ல முடியாது, செய்ய முடியாது. நான் எல்லாருக்கும் அட்வைஸ் தான் பண்ணுவேன். எனக்கு இவன் வந்து படம் புக் பண்ணும்போது இவனுக்காகலாம் நான் நடிக்கல, இவங்க அப்பாவுக்காக நடித்தேன். யாரோட எதுக்காக இவரில் ஒத்துக்கிட்டாருன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இவங்க அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டேன். அவர் பேர் என்னன்னா கருணாநிதின்னு பேர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் தான். பரவாயில்ல, நான் வரேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவன் எடுத்தான் அன்பண்ணன் தான் பேக் பண்ணுறாரு சார்னு சொல்லிட்டு, இவன் அவரை பார்க்கறதுக்கு 4 வருஷமாச்சு. நான் டெய்லி போவேன், அவர் வீட்டு தாண்டி தான் போவேன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போது பார்க்கும்போது கருணாநிதி நான் பார்ப்பேன். கருணாநிதி பார்த்தாலே அன்பு இருக்காருன்னு அர்த்தம். நல்ல எதையுமே அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டார் இவங்க அப்பா. அது மாதிரி இப்போ எனக்கு ப்ரொடியூசர்னு அறிமுகப்படுத்தினாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அன்பு சார் தான் எடுக்கிறாருன்னு பார்த்தா இவன் ஒரு ப்ரொடியூசர் இருக்கான். அதில் இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக, ஏன்னா ஹீரோவை பண்ணுறவன் வந்து ஜேபி பையன் ஜெயபிரகாஷ்னா எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவன் பையன் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப உண்மையான ஒரு புலங்காகிதம். இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படம் நல்லா ஓடணும்னு சொன்னாங்க. இப்போ கூட சகோதரர் நான் வில்லன் செஞ்சுட்டேன் இதில் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி ஏதோ சொன்னார். அப்போ பேசும்போது நோ சான்ஸ் ராதா ரவீன் இப்படி சொல்லாதீயான்னு சொல்லியிருக்கேன். பல மில்டன் கிட்ட இப்படி தான் சொன்னேன். மேடையில் உட்காந்துட்டு என்னை பெருமையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவரோட நடிப்பு நோ சான்ஸ்ன்னு சொன்னான். அதுலேயும் சான்ஸே இல்லாமல் போயிடுச்சு. ஏடா நோ சான்ஸ்ன்னு சொல்கிற, சான்ஸ் இதுக்குன்னு சொல்லுடா. ஏன்னா இப்போ உருட்டுறது ரொம்ப நமக்குலாம், எனக்கு வெறும் கேமரா முன்னாடி தான் நடிக்க தெரியும், பின்னாடிலாம் நடிக்கவே தெரியாது. எனக்கு கேமரா முன்னாடி நல்லா நடிப்பேன். இந்த நிக்கில கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான், அவன் வந்து உலகமாக நடிக்காம நிக்கில். அவன் பார்த்தோன்னு சார் அண்ணா பாடுறான், நம்ம பார்த்தோன்னு அவன் எல்லாருக்குமே அதான் சொல்லிக்கிட்டே வரான் உள்ள. அவங்க குடும்பம் நம்ம ரொம்ப நெருக்கமான குடும்பம். இவங்களை பற்றி இப்போ பேரை விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, பற்றியா என் பேரை விட்டார் பாருன்னு கொஞ்சம் மனிதர்கள் தானே நம்ம அப்படி நினைப்பாங்க. இதை நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா, தலைவர் கலைஞர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி விஷயத்த. அவர் பேர் விட்டுருவார் சில டைமில், எல்லாரையும் பற்றி சொல்லுவார். இப்போ என் பேரை சொல்லிட்டு வச்சுக்கோங்க, எனக்கு கோவம் வருமா வராதா? அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். உடனே சொல்லுவார், தம்பி ராதாரவி கூறியது போல். என்னடா நான் சொன்னேன் இவர்கிட்ட,
நம்ம இருக்கிறோன்றது பேரை சொல்லுவார், அதில் குத்துவார். அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். இன்னொன்று என்னென்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப் என்னென்னா, தேவானனை இப்போ தான் பார்த்தேன். அப்போ சொன்னார், அப்போ இதில் பார்க்கும்போது சொன்னார், ஒரு ஷோ முடிச்சுட்டு வந்தேன், நீங்கள் எங்கேப்பா முடிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தேவானனை. அவர் போடுறதும் மியூசிக் தான். இன்னொரு சகோதரர் நல்லா போடுறாங்க, பட் நின்று வாங்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடுது. பி வாசு என் படத்துக்கு சொன்னார், இது நம்ம பூமி நான் எடுக்கிறேன், அப்போ நீ இருந்து இந்த பாட்டை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறார். நான் போய் இந்த பாட்டு, எனக்கு பாட்டுக்கு சம்மந்தமே இல்லை, ப்ரொடியூசர் தான், பட் சம்மந்தம் இல்லை. அப்போ ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாங்க, கொடுத்துட்டு போய் எடுத்து போய் போட்டேன். அப்போ ஒரு மியூசிக் டைரக்டரே சொன்னார், இது ரொம்ப கொஞ்சம் ஒரு பழைய டியூன்லேருந்து எடுத்துட்டா, நீ அவசரப்படுறியா, அதுக்காக செஞ்சேன், பழதாக இருக்கலாண்ணே, ரொம்ப ஊசி போய் கிடக்குது, என்ன இழுத்தா நூல் வருதுன்னு சொல்லிட்டேன். ஏன் ரொம்ப பிரமாதமாக சொல்கிறேன் யார் ராதாரவி, கேளுங்க ஏன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, உண்மைக்கு பயம் வரவே கூடாது. உண்மைக்கு மட்டும் பயம் வரவே கூடாது. எங்கே இருந்தாலும் துணிச்சலாக சொல்லணும். இப்போ கூட நான் கேட்டேன், அவன் பேர் என்ன கன்னடத்தால், சரண்ராஜ், அவங்க ஏன் வரலன்னு கேட்டேன். அவங்க கூட்டம்லாம் என்னன்னு தெரியல. அவன் நல்லவன் தானே, வருவானே, ஏன் வர மாட்டான்னு. ஏன்னா வரணும், எல்லாருமே ப்ரொமோஷனுக்கு. ஒருவேளை இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்தால் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும், படம் ஓடுறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா இது ஆடட் அட்ராக்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா, இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் அட்ராக்ஷன் ஃபார் அ ஃபில்ம். ஏன்னா வேற ஒன்றுமே செய்ய சொல்லி என்னை வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லலை, வந்து நின்று பேசிட்டு போங்கன்னு சொல்லி நம்மளால எது முடியுமோ அது தெரிஞ்சுதான் சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, பத்திரிகையாளர்கள் சில பேர் இருக்காங்க, எல்லாருமே நல்லதாக போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில டைமில் அப்படி ஒரு பொடி வைப்பாங்க. உங்களுக்குலாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த படம் ஓடுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தார். நான் அப்போ நினச்சிக்கிட்டேன், அவங்கள போய் கேட்டால் அவங்க என்ன செய்ய முடியும், நம்ம நல்ல படமாக எடுக்கணும். பட் இந்த படம் நல்லா இருக்குன்னு ஏன் சொல்கிறேன், நானும் படம்லாம் பார்க்கல. ஏன் நல்லா இருக்கு சொன்னால், தண்ணி பஞ்சம் நம்ம ஊரில் ஹெவியாக இருக்கு, பயங்கரமாக இருக்கு. அதை வச்சு கதை பண்ணியிருக்காங்கன்னும் போது டெஃபினட்டாக இந்த வெற்றி வந்து தண்ணியில் எழுதிய வார்த்தை மாதிரி இருக்கக்கூடாது, கல்வெட்டாக இருக்க வேண்டும். இந்த படம் நம்ம ஊருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கல்வெட்டாக நிச்சயமாக இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உனக்கு சொல்கிறேன், டைரக்டருக்கு சொல்கிறேன், என்னென்ன படம் வந்து 5 நாள் தானே ஓடிச்சு, 10 நாள் தானே ஓடிச்சு, அப்புறம் தேட்டர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அப்படி தாண்டா. இப்போல்லாம் வந்து 2 வெற்றிகரமான 2வது நாள் போடுறாங்க. ஒன்று 5 நாள் ஓடி இருக்கு, அதை சொல்லு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் கூட கடைசி தோட்டான ஒரு படம் நடித்தேன், அந்த ரிலீஸ்லேயே பெஸ்ட் பிக்சருங்க இதுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு 3 நாள் படம் சேர்ந்தாப்புல ரிலீஸ் ஆச்சு. அப்பாடா, பெஸ்ட் பிக்சர்னா எப்படி ஒரு 25 நாள் ஓடும். பார்த்தா 8 தேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க, தேட்டர் கிடைக்கல. அதெல்லாம் சொல்லன்னு பார்த்தேன், அன்பு போயிட்டாப்புல, அன்புகிட்ட சொல்லன்னு பார்த்தேன், நீ வேறு ஏதாவது செலவு பண்ணதோட இங்கே ஒரு 3 தேட்டர் கட்டி முடியாது. ஏன்னா வெல்லிங்டன் போயிடுச்சு, கெய்டி போயிடுச்சு, லிபர்ட்டி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, ஆனந்த் போயிடுச்சு. எது நல்ல தேட்டர் நாங்களாம் போய் படம் பார்ப்போம், அந்த படம்லாம் அந்த தேட்டர்லாம் காணணும்னு ஆச்சரியமாக இருக்கு. நல்லவேளை சத்தியம் தேட்டரில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் புதுசாக கட்டுறாங்க. அதனால் அன்புகிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், இப்போ ஒரு தேட்டர் 2 தேட்டர் கட்டி கொடுப்பா சிட்டிக்குள்ளே. ஏன்னா 7-8 தேட்டர் போயிடுச்சு. ஏன்னா எங்கள் பொழப்பு நடிப்பு தானே, அதனால சொல்கிறேன். எங்கள் படம் வரணும், ரிலீஸ் ஆகணும், அந்த சுயநலத்தில் தான் சொல்கிறேன். எனக்கு